Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம சட்னி அரைக்க போறேன். புதினா இலை வந்து ஒரு கை அளவு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு அரை கப், 3 பச்சை மிளகாய், பொட்டுக்கல்ல 1 டேபிள்ஸ்பூன், ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்துல 2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு சிறு துளி புளி போதும், 2 பல்லு பூண்டு, சிறிதளவு இஞ்சி. இவ்வளவுதான். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan வச்சு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் 2, ஒரு துண்டு புளி. நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். நான் புதினா ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நேரம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிங்க. நேரம் இல்லை, சுருங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிங்க. இலை சுருங்கி வந்துடுச்சு, போதும். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். பச்சை மிளகாய் 3 2 கிள்ளி போட்டுக்கிறேன். தேங்காய் எடுத்து வச்சது சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் வச்சுருந்தேன். உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம வதக்கி வச்சுக்கிட்ட புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதுக்கு தாளிக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, ஒரு சிவப்பு மிளகாய் தாளிச்சுட்டுங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை பவுலில் கொட்டிடலாம். சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குழந்தைங்களும் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல செரிமான தன்மையை ஏற்படுத்தும். நன்றி.